ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين يا فتاح ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أرسله بالحق بشيرا ونذيرا ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم بالفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كيف تكفرون بالله وكنتم أمواتا فأحياكم ثم يميتكم ثم يحييكم ثم إليه ترجعون وقال نبينا صلى الله عليه وسلم أن يستجاب له ملبسه حرام ومشربه حرام ومسكنه حرام أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. சலாமும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், பெரியோர்கள், இந்த புனிதமான ஜும்மாவுடைய பெருநாளிலே நம் எல்லோருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தனது அருளை நிரப்பமாக தங்கு தடை இல்லாமல் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரமலானுடைய மாதத்தை கடந்து ஷவ்வால் மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். சஹாபா பெருமக்கள் எப்படி ரமலானை வரவேற்றார்களோ அதே போன்று இந்த ரமலானில் செய்யப்பட்ட அமல்கள் அது அல்லாஹ்வினால் கபூல் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி மறு ரமலான் வரும் வரை, யா அல்லாஹ், நான் ரமலானில் செய்த அமல்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக, என்னுடைய நோன்பை நீ கபூல் செய்வாயாக, என்னுடைய இரவு வணக்கங்களை நீ கபூல் செய்வாயாக, நான் செய்த சதகாக்கள் ஜகாத்துக்களை அல்லாஹ் கபூல் செய்வாயாக என்று சஹாபா பெருமக்கள் மறு ரமலானை அடையும் வரை ரமலானில் செய்த அமல்களை அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளும்படியாக மன்றாடி கொண்டே இருப்பார்கள். அருமையானவர்களே, இந்த புனிதமான ரமலானுடைய மாதம் நம்மை விட்டும் விடைபெற்று சென்றிருக்கின்றது. இந்த ரமலான் நமக்கு ஏற்படுத்திய மாற்றம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை அது ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த புனிதமான ரமலானுடைய மாதம் நம்மை முதல் சஃபில் நின்று தொலை வைத்திருக்கின்றது. ரம்ஜானுடைய மாதத்தில் இமாம் ஜமாத்தோடு ரொம்ப பேணுதலாக தொழுகைகளை நிறைவேற்றியிருக்கிறோம். முதல் சஃபில் எப்படியாவது எனக்கு இடம் கிடைக்க வேண்டும் என்பதில் போட்டி போட்டுக்கொண்டு சஃபை பூர்த்தி செய்து தொழுகையை நிறைவேற்றி இருக்கின்றோம். அதே போன்று குர்ஆன் ஷரீஃபை இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு ஓத வைத்திருக்கின்றது. சதகாக்களை செய்ய வைத்திருக்கின்றது.
ஒவ்வொரு பத்துக்களிலும் அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமான துவாக்களிலே நாம் ஈடுபட்டு இருக்கின்றோம். முதல் பத்தை அடைந்ததும் அல்லாஹ் மர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன், யா அல்லாஹ் எங்கள் மீது நீ இரக்கம் காட்டுவாயாக, நீ அருள் புரிவாயாக என்ற துவாவை நாம் கேட்டோம். இரண்டாவது பத்தில் அல்லாஹ் முக்ஃபிர் லனா துனூபனா ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன், யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டோம். இறுதி பத்திலே அல்லாஹும்ம அத்திக்னா மினன்னார் வா அதஃபின்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன், யா அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாப்பை தருவாயாக, சுவனத்திலே எங்களை நுழைய செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நாம் இந்த ரமலானிலே துவாக்களிலே ஈடுபட்டோம். இந்த துவாக்கள் ரமலானில் மட்டும் கேட்கப்படக்கூடிய துவா கிடையாது. எல்லா காலங்களிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் மீது இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான். நம்முடைய பாவங்களை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். நரகத்திலிருந்து விடுதலை அளித்து சொர்க்கத்தை வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். நம்முடைய வாழ்நாட்கள் முழுக்க இந்த துவாக்களில் நாம் ஈடுபட வேண்டும். இன்று பெரும்பாலும் நம்முடைய சூழல்கள் எப்படி இருக்குகின்றது? ரமலானில் இருந்த தக்வா, ரமலானில் அஞ்சிய அந்த இறையச்சம் இன்று நம்மிடம் இருந்து அது காணாமல் போய்விட்டது. பொதுவாக பாவம் இருக்குகின்றது, அது நம்மை தேடி வந்து கொண்டு இருக்குகின்றது. இன்னைக்கு கையிலேயே செல்போன்கள், ஆண்ட்ராய்டு ஃபோன், அதை ஆன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஏராளமான பாவங்கள், எத்தனையோ ஆபாசமான மார்க்கத்திற்கு முரணான எத்தனையோ காட்சிகள் நம்முடைய கையில் இருக்கக்கூடிய அந்த ஃபோனில் இருக்குது. ஆக பாவங்கள் நம்மை தேடி வந்து கொண்டு இருக்குகின்றது. இந்த ரமலானுடைய மாதத்தில் ஓரளவிற்கு நாம் இதை கட்டுப்படுத்தி அந்த பாவத்தின் பக்கம் நாம் செல்லாமல் நம்மை தற்காத்து கொண்டிருந்தோம். இந்த பாவத்திலிருந்து தற்காத்து கொள்வது இருக்குகின்றதே, ரமலானில் மட்டும் பாவத்திலிருந்து விலகி இருப்பதல்ல, மற்றைய 11 மாதங்களிலும் நாம் இந்த பூமியில் நம்முடைய கண்ணை மூடும் வரை, நம்முடைய ஹயாத் இந்த உலகில் இருக்கும் வரை, மௌத்தாகும் வரை பாவங்களிலிருந்து நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். இதுதான் மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்லக்கூடிய விதிமுறை. ஆக நம்மை பாவங்கள் செய்வதற்கு எத்தனையோ விதமான வழிமுறைகள் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இப்படிப்பட்ட சூழலில் வாழக்கூடிய நாம் இந்த பாவங்களிலிருந்து நம்மை தற்காத்து கொண்டு மன கட்டுப்பாடுகளோடு அந்த பாவங்களிலிருந்து விலகி அதை செய்யாமல் நாம் இருக்க வேண்டும். சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடி ஒரு பாவம் வந்தது. வரலாறுகள் உங்களுக்கு தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடி பாவம் வந்தது. விபச்சாரம் செய்வதற்குண்டான ஒரு சூழலுக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டார்கள். இல்லைங்களா? சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு உதவி செய்தார். இதே போன்றுதான் பெரியோர்களே, சகோதரர்களே, பாவங்கள் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழக்கூடிய நாம் பாவமே செய்யாமல் மன கட்டுப்பாடோடு இஹ்லாஸோடு அந்த இறை அச்சத்தோடு வாழக்கூடிய சூழலை நம்முடைய வாழ்நாள் முழுக்க நாம் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தருவானாக. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து அல் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னஹும் கானு மின் இபாதினல் முஹ்லஸீன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறையச்சம் உள்ள அடியாராக அவர்கள் இருந்தார்கள். பாவம் செய்வதற்குண்டான சூழல்கள் அவர்களை தேடி வந்த நேரத்திலும் அல்லாஹ்வை அஞ்சினார்கள். அந்த பாவத்திலிருந்து தன்னை
பாதுகாத்து கொண்டார்கள். அவர்கள் தக்வாதாரியாக, இரையச்சமுள்ள அடியாராக அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்று அல் குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லித் தருகிறது. பெரியோர்களே, சகோதரர்களே, ஆக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி பாவத்திலிருந்து விரண்டு ஓடினார்களோ, தன்னை தற்காத்து கொண்டார்களோ, அதே போன்று நாமும் பாவமே இல்லாத சாலிஹீன்களாக மாறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இதுவெல்லாம் ரமலான் மட்டுமல்ல, எல்லா காலங்களிலும் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அருமையான செயல் திட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியோர்களே, சகோதரர்கள், அருமையானவர்களே, வருடத்திற்கு ஒரு முறை ரமலான் வருகின்றது. அல்லாஹ் யாருக்கு அந்த பாக்கியத்தை நசீபாக்கினானோ, அந்த புனிதமான மாதத்தை அடைவதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுத்தானோ, அடுத்தடுத்தும் பல ரமலான்களை அடைவதற்கு நாம் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ரமலானில் மட்டுமல்ல, வாழ்நாட்கள் முழுக்க தூயவர்களாக, அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அருமையானவர்களே, எத்தனை பாவங்களுக்கு நாம் தௌபா செய்து விட்டோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நாம் வாழ்நாட்களில் செய்த எத்தனையோ பாவங்கள், எத்தனை பாவங்களுக்கு நாம் தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கண்ணீர் சிந்தினோம். கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து பாருங்கள். எத்தனை ஹராமான உறவுகளிலிருந்து நம்மை விடுவித்துக் கொண்டோம். ஹராமான உறவுகள் என்றால் விபச்சாரம் செய்வதற்குண்டான எத்தனையோ வழிகள். அந்த ஹராமான உறவிலிருந்து நம்மை விடுவித்துக் கொண்டோம். அது எப்படி என்பதை நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். என் சொத்துக்கள் எனக்கு எப்படி கிடைத்தது? அது ஹராமான வழியிலா அல்லது ஹலாலான வழியிலா? அருமையானவர்களே, நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய தாய் தகப்பன் விட்டு சென்ற அனந்தர சொத்துக்களை என்னோடு பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நான் முறையாக அதை பிரித்து கொடுத்தேனா அல்லது அதில் நான் மோசடி செய்தேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, ரமலானின் மூலமாக ஏற்பட்டக்கூடிய மாற்றங்கள் எல்லா விஷயங்களிலும், தொழுகை இபாதத்தில் மட்டும் நாம் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டால் பட்டாது. வாழ்க்கையில் எதுவெல்லாம் நமக்கு முக்கியமாக இருக்குகின்றதோ அனைத்திலும் நாம் தூய்மையானவர்களாக, அனைத்திலும் ஹராமை பேணி தூய்மையானவர்களாக நாம் மாற வேண்டும். அனந்தர சொத்துக்கள் என்னுடைய சகோதரனுக்கு, என்னுடைய சகோதரிக்கு நான் எப்படி பிரித்து கொடுத்தேன்? ஷரியத்தை அனுமதித்த முறையில், சரியான முறையில் அவர்களுக்கு நான் பிரித்து கொடுத்தேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, பிரித்து கொடுத்ததில், அனந்தர சொத்துக்களில், தாய் தகப்பனுடைய சொத்துக்களில் ஏதாவது ஒரு சொத்து கூடிவிட்டால் நம்முடைய மனம் அதை திருப்பி கொடுப்பதற்குண்டான மனநிலையை உண்டாக்கி கொள்ள வேண்டும். எனக்கு இந்த சொத்தில் இருந்த மற்றவர்களுக்கு கிடைப்பதை விட அதிகமாக கிடைத்து விட்டது என்பதாக சொல்லி அந்த சொத்தை சரிசமமாக பிரித்து கொடுக்கக்கூடிய மனோநிலைமை நமக்கு வர வேண்டும். சொத்துக்களில் ஏதாவது குறைகள் ஏற்பட்டது என்று சொன்னால், பிரித்து கொடுப்பதில் ஏதாவது குறைகளை ஏற்படுத்தி இருந்தார்கள் என்று சொன்னால் அதை நாம் மன்னித்து விட வேண்டும், ஹலால் செய்து விட வேண்டும். இது நம்முடைய மார்க்கம் வலியுறுத்தி சொல்லக்கூடிய வழிமுறை. பெரியோர்களே, சகோதரர்களே, ஆக ஹலால் ஹராமை பேணுவது எல்லா சூழல்களிலும், எல்லா விஷயங்களிலும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய மார்க்க விஷயங்கள் நமக்கு போதித்து தருகின்றது. கடன் சார்ந்த செய்திகளை அல் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லும் பொழுது வஅன் தஸத்தகு கைருல் லகும், பொதுவாக கடன் என்பது ஒருத்தருக்கு கொடுத்து உதவுவது. அந்த கடனை பெற்றவர்கள் அதை திருப்பி கொடுத்து விட வேண்டும். அந்த கடனை பெற்றவர்கள் அதை திருப்பி கொடுத்து விட வேண்டும். கடன் கொடுத்தவர் சில தவணைகளை அவர் கொடுப்பதற்கு கொஞ்சம் சிரமப்படுகிறார், கொஞ்சம் கால தாமங்களை கேட்குகிறார் என்று சொன்னால் அதை நாம் பொருந்தி கொண்டு நீ
எப்பொழுது தருவதாக நீ சொல்கின்றாயோ அப்பொழுது தா என்பதாக சொல்லி கொஞ்சம் சலுகை காட்டுவது இருக்கின்றதே. அப்படி நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் சலுகை காட்டுவது இருக்கின்றதே, அது தர்மம் செய்ததற்கு தமம், நீங்கள் தர்மம் செய்ததற்கு சமம் என்று அல் குர்ஆன் ஷரீஃப் சொல்லித் தருகின்றது. ஆனால் கடனை பெற்றவர் நிச்சயமாக கொடுத்தே ஆக வேண்டும். எப்பொழுது அதை கொடுப்பதற்கு நீங்கள் பேசி இருக்கின்றீர்களோ அந்த முறையில் அதை கொடுத்து விட வேண்டும். பொதுவாக அல் குர்ஆன் ஷரீஃபிலே கடன் கொடுக்கும் பொழுது அதை இந்த தேதியில் இன்னாரை சாட்சியாக வைத்து இவ்வளவு நான் கொடுத்தேன் என்பதாக எழுதி கொள்ள வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லித் தருகின்றது. கடன் சார்ந்த விஷயங்களில் அதை எழுதி வைத்து விட வேண்டும். இருவருமாக சம்மதித்து அதை இவ்வளவு கொடுத்தேன், இன்னார் சாட்சியாக, அவரும் இதை நான் பெற்றுக்கொண்டேன் என்பதாக சொல்லி உங்களுக்குள்ளாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆன் ஷரீஃப் கடன் சார்ந்த விஷயங்களில். அருமையானவர்களே, ஒவ்வொன்றையும் நம்முடைய மார்க்கம் அழகான வழிகாட்டுதலின் மூலமாக சொல்லித் தருகின்றது. ஹலால் ஹராமின் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடியுங்கள், நீங்கள் ஹராமை நீங்கள் தவிர்த்து வாழுங்கள் என்றுதான் நம்முடைய மார்க்கம் சொல்லித் தருகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வருது, சொத்துக்கள் விஷயங்களிலும் சரி, கடன் சார்ந்த விஷயங்களிலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகள் வருது. ஒழுங்கா இன்னைக்கு சொத்தை இன்னைக்கு பங்கு வைக்கலன்னு வைங்களேன், எவ்வளவு பிரச்சனைகள், அடிதடி மவுத்து வரைக்கும் போயிருது. எல்லாம் நிதர்சனமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான். சொத்துக்களை பிரிப்பதில் ஏதாவது ஒரு குளறுபடிகள் நடக்கும் பொழுது அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி அருவா எடுத்து வெட்டக்கூடிய உயிரையே மாய்ப்பதற்குண்டான ஒரு சூழல் எல்லாம் ஏற்படுகின்றது. கடன் சார்ந்த விஷயங்களிலும் அப்படித்தான். எவ்வளவு பிரச்சனைகள், அந்த கடனின் காரணமாக எவ்வளவு வார்த்தை மோதல்கள், எவ்வளவு மன வருத்தங்கள், எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு அதை ஆளாக்குகின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, இப்படியெல்லாம் நம்முடைய மார்க்கம் இந்த ரமலானின் மூலமாக மட்டுமல்ல, நம்முடைய வாழ்நாட்களில் நிறைய மாற்றங்களை, ஷரியத்துக்கு உட்பட்ட மாற்றங்களாக நாம் நம்முடைய வாழ்நாட்களில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்கின்றது. அது அல்லாமல் நம்முடைய தாய் தகப்பனுடைய சொத்தில் உரியவர்களுக்கு, நம்முடைய சகோதரனுக்கோ சகோதரிக்கோ அதை உரிய முறையில் பங்கிட்டு கொடுக்காமல் அந்த சொத்துக்களை அபகரித்து கொண்டார். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த சொத்துக்கள் நிச்சயமாக நிலையாக இருக்காது. அந்த சொத்துக்களின் மூலமாக அவர் நிம்மதியாக இருக்க மாட்டார். அந்த சொத்தும் அவருக்கு நீடித்து நிலைத்து இருக்காது. அது அழிந்து போகும் இந்த உலகத்தில். அல்லது அந்த சொத்துக்களின் மூலமாக அடுத்த பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். காரணம், அங்கே மோசடி செய்திருக்கிறார். தன்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கு உரிய ஹக்குகளை, அந்த பங்கீடுகளை சரியான முறையில் அவர் பங்கிட்டு கொடுக்கவில்லை. எனவே அந்த சொத்து அவரிடமிருந்து ஒன்று அவரையே அழிக்கும், அல்லது அந்த தலைமுறையினர்களை அழிக்கும், அல்லது பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகள் வந்து கொண்டு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். இதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிதர்சனமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, ஹராமிலிருந்து முழுமையாக நீங்கி துவா கேட்டால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துவாவையே கபூல் செய்வார். ஒரு வட்டி வாங்குகிறார், அல்லது அந்த வட்டியின் மூலமாக ஒரு பொருள் வாங்கப்பட்டு இருக்கின்றது. அந்த வட்டியிலிருந்து முழுமையாக அவர் தன்னை விடுவித்துக் கொண்டு, யா அல்லாஹ், நான் இந்த வட்டியின் பக்கம் இனி என்னை திருப்பாமல் நீ பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே வட்டியிலிருந்து நீங்கி முழுமையாக தன்னை தற்காத்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டால்தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் துவாவை அங்கீகரிப்பான். அது அல்லாமல் வட்டிக்கு மேலே வட்டி வாங்கிட்டு, வீடு வாங்கிட்டு, வாகனம் வாங்கிட்டு அல்லாஹ்விடத்தில் யா அல்லா யா அல்லா யா அல்லாண்டா எந்த துவாவும் கபூல் ஆகாது. அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, இதனால் வரக்கூடிய விளைவுகள், பாதிப்புகள் நிறைய இருக்கின்றது. யார் ஹராமான வழியில் தன்னுடைய வாழ்வாதாரத்தை நடத்துகின்றார்களோ
அவர்கள் இந்த உலகத்திலேயே ஒரு நிம்மதி இல்லாமல் நோய்வாய்ப்பட்டு கொண்டே இருப்பார். ஒரு சரீரத்தில் ஒரு முழுமையான ஆரோக்கியம் இருக்காது. காரணம், அங்கே வட்டி புகுந்து இருக்குகின்றது, ஹராம் அங்கே 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 பயன்படுத்தப்பட்டு இருக்குகின்றது. நோய்க்கு மேல் புதிய புதிய நோய்கள் அவரை தாக்கிக் கொண்டே இருக்கும். அல்லது அந்த வட்டிய பொருளை பயன்படுத்தி இவர் நோய்வாய்ப்பட்டால் அவர் இல்லாத நேரத்தில் அவருடைய குடும்பத்தாரு அல்லது பிள்ளைகளை பராமரிக்கக்கூடியவரின் மூலமாக பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். அருமையானவர்களே, இதுவெல்லாம் நிதர்சனமாக நடைபெறக்கூடிய நிகழ்வுகள். ஆக ஹராமை பேணி வாழ வேண்டும். அதில் நாம் இஹ்லாஸோடு தக்வாவோடு அல்லாஹ்வை பயந்து ஷரியத்திற்கு உட்பட்ட அமைப்பில் நம்முடைய வாழ்வாதாரங்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்மிடத்திலே வேலையாட்கள் இருக்கின்றார் என்று சொன்னால் அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடப்பது. அவர்களை குர்ஆன் சொல்கின்றது, இஹ்வானுக்கும், உங்களுடைய சகோதரர். நாம் இஃப்தாரை மேற்கொள்வதற்கு நம்மளிடத்திலே வேலை பார்க்கக்கூடியவர்கள் சமைக்கின்றார்கள். அவர்களுக்காக வேண்டி அந்த நோன்பு நோற்று அந்த இஃப்தாரை செய்வதற்கு நாம் வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்க வேண்டும். வேலை பளுக்களை ரமலானுடைய மாதத்திலே குறைக்க வேண்டும், அல்லது அவரோடு சேர்ந்து நாமும் அந்த வேலையை செய்ய வேண்டும். உறுதுணையாக, ஒத்தாசையாக வேலையாட்கள் விஷயத்திலும் சரியான முறையில் நடக்க வேண்டும். அது பற்றிய விசாரணை நாளை மஹ்ஷர் மைதானத்தில் இருக்குகின்றது. அதிலிருந்து தவறும் பொழுது அல் குர்ஆன் ஷரீஃப் சொல்கின்றது, ஜஅலகுமுல்லாஹு தஹத ஐதீக்கும், உங்களிடத்திலே வேலை பார்க்கின்றார்களே அவர்கள் உங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் அவர்கள் இருக்குகின்றார்கள். உங்களுடைய வேலையாட்களாக அல்லாஹ் அவர்களை ஏற்படுத்தி இருக்குகின்றான். நீங்கள் தவறும் பட்சத்தில் அவர்களுடைய ஹக்குகளை நீங்கள் உரிய விதத்திலே கொடுப்பதற்கு தவறும் பட்சத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வார்த்தையை நபியின் மூலமாக சொல்கின்றான். உங்களுடைய ஜீவிய காலத்திலே, நீங்கள் உயிரோடு இருக்கக்கூடிய காலத்திலேயே அவர்களை முதலாளியாக்கி உங்களை வேலையாளியாக ஆக்கி அவர்களிடத்திலே ஊதியம் பெறக்கூடியவர்களாக மாற்றுவான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்னைக்கு நிறைய பார்க்குறோம், வீட்டு வேலைக்கு போனவங்க வீட்டுக்கு சொந்தக்காரனாக மாறின வரலாறுகள்லாம் பார்க்க முடியுது. அருமையானவர்களே, முதல் தலைமுறை ஓஹோ என்று வாழ்ந்திருக்கும், அடுத்த தலைமுறை கடையிலே சென்று வேலையாட்களாக வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருப்பார்கள். இதுவெல்லாம் எதை காட்டுகின்றது என்று சொன்னால், சரியான முறையில் அவர்கள் செயல்படவில்லை. எனவே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றான், அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய சந்ததியினர்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றான். ஆக வேலையாட்களிடத்திலேயும் மிகவும் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்கின்றது. வதில்க ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், இப்படித்தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் முதலாளியை வேலையாட்களாக, வேலையாட்களை முதலாளியாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த உலகத்தினுடைய அமைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். சரியான முறையில் தன்னுடைய வேலையாட்களை நடத்தாதவர்கள் இப்படிப்பட்ட நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்கின்றது. பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே யாரையும் குறைத்து நீங்கள் மதிப்பீடு செய்யாதீர்கள். எல்லோரையும் நீங்கள் உயர்ந்த நிலையில் நீங்கள் உங்களுடைய கண்ணோட்டத்தில் நீங்கள் வையுங்கள் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். துஆ ஏன் கபூலாகுவதில்லை? இன்னைக்கு நிறைய துவா கேட்கிறோம், ஆனால் என்னுடைய ரப்பு என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்ளலையே என்று புலம்புகின்றோமே. காரணங்கள் என்ன? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அன்னா யுஸ்தஜாபு லஹு, எப்படி உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும்? பெருமானார் கேட்கின்றார்கள், அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எனக்கு அதை கொடுப்பாயாக, இதை கொடுப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துவா கேட்கின்றோமே, இதை அல்லாஹ் எப்படி ஏற்பான்? அன்னா யுஸ்தஜாபு லஹு, எப்படி அல்லாஹ் உங்களுடைய துவாவை கபூல் செய்வான்? மல்பசு ஹராமுன் மஸ்ரபு ஹராமுன் மஸ்கனுஹு ஹராமுன், நீங்கள் உடுத்தி இருப்பது ஹராம், நீங்கள் குடிப்பது ஹராம், நீங்கள் வசிப்பது ஹராம், நீங்கள் வாகனிக்கக்கூடிய வாகனம் ஹராம்.
இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் உங்களுடைய துவாவை எப்படி ஏற்பான் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பார்த்து கேட்கின்றார்கள். பெரியோர்களே, சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையே ஹராமாக இருக்கும் பொழுது எப்படி நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும்? எனவே அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, புனிதமான ரமலானுடைய மாதம் வந்தது. அடுத்த மாதங்களும் ரமலானில் எவ்வளவு நாம் பேணுதலாக தொழுகையை நிலைநாட்டினோமோ, எப்படி குர்ஆன் ஷரீஃப்களை ஓதினோமோ, சதக்காக்கள் ஜக்காத்துக்களை எப்படி நாம் கொடுத்தோமோ, இறை பக்தியோடு எப்படி வாழ்ந்தோமோ, நம்முடைய இறுதி மூச்சு வரை இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை நம்முடைய மார்க்கம் வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றது. இந்த மாற்றங்கள் நம்முடைய இந்த நோம்பின் மூலமாக, இந்த ரமலானின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க வேண்டும். ஏற்பட்டவர்கள் தான் உண்மையான நோன்பாளிகள். வந்த ரமலான் அவர்களுக்கு நன்மையை தேடி தந்து இருக்குகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த தரத்தில் இருக்குகிறோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து ஹராமை பேணி வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்தி தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.